வரதுக்குள்ள தக்காளிக்கு காசு கொடுத்தேன், என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி தின்ன உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுடா முண்டா. டாய், ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா, என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க, யாருங்க? என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? கொஞ்சம் இருங்க. எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவரு. ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கழட்டியா பெரிய கழட்டியா? ரெண்டு கழட்டியும் எடு. சொல்லுதீங்க அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ. இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு. யாரு பண்ணி? என்ன வேணும்? லதா வீடு இதுதானே? ஆமா. ஏய், இதுதான்டா. ஏனுங்க, இங்க சுந்தரேசனுங்கிறது நான் தான். என்ன விஷயம்? ஏய், உங்க ஐயா இருக்காரு. லதாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க எல்லாம் யாரு? என்ன விஷயமா வந்திருக்கீங்க? லதா கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ எதுக்காக லதா கிட்ட பேசணும்? அவளுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்லு. என்ன விஷயம்னு சொல்லாம இருந்தா எப்படி? என்னடா பதில் சொல்லாம நிக்கிற? கேக்குறாருல, சொல்ல. மெட்ராஸ்ல என்ன காதலிச்சு ஏமாத்துட்டு இங்க வந்துருச்சு. Shut up! எவ்வளவு தைரியம் இருந்தா என் முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்? காதலிச்சது உண்மைங்கிறதுனாலதான் தைரியமா அதை பத்தி பேச வந்திருக்கேன். நான் தான் அந்த காதல பொய்ன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்ன? அப்பா, நான் இந்த ஆள் கூட பழகுற மாதிரி நடிச்சு ஏமாத்துறது உண்மைதான். ஆனா ஏன் அப்படி செஞ்சு தெரியுமா? அண்ணனை மிரட்டி அயோக்கியத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சது இந்த ஆள் தான். நான் செஞ்சது அயோக்கியத்தனமா இல்ல உங்க அண்ணன் செஞ்சது அயோக்கியத்தனமான்னு அவரே கேளு. உங்கள யாரோ ஒருத்தனுக்கு வேலை கொடுக்க முடியாதுன்னு என் பையன் சொன்னது அயோக்கியத்தனமா? சார், என் ஃப்ரெண்டுக்கு வேலை கொடுக்கலங்கிறதுக்காக நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். உங்க பையன் தான். எடுத்தாடே. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லி லட்சுமியே ஒத்துக்கிட்டாளே. என்ன உண்மை ஒத்துக்கிட்டாலே அதிர்ச்சியா இருக்கா? அந்த உண்மை என்னன்னு அவங்களே இங்க வந்து சொல்ல சொல்லுங்க. கூப்பிடுங்க. டேய், செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ என்னமோ யோக்கிய மாதிரியும் நாங்களாம் பொய் சொல்ற மாதிரியும் பேசுறிய. இந்த பாருங்க நச்சியோ, ராமு சொல்லுற மாதிரி லட்சுமியை கூப்பிட்டு கேட்டா யாரு பொய் சொல்லுதான்னு தெரிஞ்சு போகும்ல. அந்த பொண்ணே உண்மையை ஒத்துக்கிட்டதுனாலதான் அந்தஸ்து கூட பார்க்காம மன்னிச்சு இந்த வீட்டுல வாழ வச்சிருக்கேன். என் மரியாதை என்ன, கௌரவம் என்ன, சர்வசாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அவளை கூப்பிடு இவளை கூப்பிடுன்னு. டேய், போங்கடா வெளியே. சார், விஷயம் என்னன்னு? டேய், இதுக்கு மேல என்ன பேச போறேன்? பிபி வாசி எடுத்துட்டு போங்கடா வெளியே. போடா, பேசாத. ஏ வாட்ச்மேன், அவன் பிடிச்சி வெளியே தள்ளியா.
என்ன மாமு வேற ஊருக்கு வந்திருக்காங்கறத மறந்துட்டு வாலாட்ட ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. அதான்பா மோகன் சார் விட்டு விஷயம். ஒழுங்கா உடம்ப காப்பாத்திக்கிட்டு ஊர் போய் சேர்றீங்களா இல்ல கல்யாணம்னு கட்டையில ஏற போறீங்களா? கல்யாண ஏற்பாடு மட்டும் இல்ல மாமா, மேல கச்சேரி நாங்க தான் வாசிப்போம். எப்படிமா? இப்படித்தான். ஏய், ஆமா, இவங்க கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தலாவா? வேணாண்டா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா லட்சுமியோட புருஷனை நாமளே கோர்ட்டுக்கு இழுத்த மாதிரி ஆயிரும். அதுக்கோசரம் விட்டுருங்க. ஏய், எந்தடா இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் நம்ம கிட்ட வச்சுக்க வேண்டாம்னு போய் சொல்லு. வா. என்ன போக சொல்லுதே? ஏற்கனவே கணேசன் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கான் தெரியுமில? கேஸ் வாபஸ் வாங்கிக்கலாம். வா வாங்கடா. தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார், என்னயா? லட்சுமி அம்மா ராம் சாரை பார்க்க வந்தாங்க. உடனே வர சொல்லு. வரட்டும். நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண் பண்ணலாமா? சார் என்ன சார், ப்ளீஸ். சரி விட்டுறேன். வாங்க, இவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல ராம? ராமு, நீங்க வீட்டுக்கு வந்து பேசிட்டு போன விவரத்தை வாட்ச்மேன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன் கம்பெனி, நீங்க சொன்ன போய்க்கு சமாதானம் சொல்லி போட்டு போலாம் வந்தீங்களாக்கும்? டேய் சுமாரா, அவர் கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. அந்த பொய்ய உண்மைன்னு நானும் ஒத்துக்கிட்டதுனாலதான் என் கழுத்துல இன்னும் தாலி ஒட்டிக்கிட்டு இருக்கு. என் மௌனத்தினால உங்க வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் மன்னிப்பு கேட்டு போலான்னு வரேன். இப்ப உங்களுக்காக எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிற உண்மைய லதா கிட்டயும் அவங்க அப்பா அம்மா கிட்டயும் சொல்லிடணுங்கிற முடிவுக்கு வந்தேன். நோ, உங்களுக்கு கிடைச்ச நியாயமான வாழ்க்கைய எனக்காக கெடுத்துக்காதே. இல்ல ராமு, உங்களுக்கு என்னால ஏற்பட்ட வேதனைக்கு நான் தானே பரிகாரம் பண்ணும். இத பாருங்க, இந்த வேதனை நிரந்தரம் நான் நினைக்கல. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் லதா தான் என் மனைவியா வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நீங்க யார்கிட்டயும் எதையும் சொல்ல வேண்டாம். சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க ப்ளீஸ் சிஸ்டர். என்னத்தான் கூப்பிட்டியா? காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படுத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்சில கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல.
அதனால விட்டுட்டேன். ஓஹோ அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏழாறுல வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். பாப்பா சதீஷ். ஏன்பா, நேத்து நான் வீட்டுக்கு வந்திருந்தேன். அண்ணன் மட்டும் தான் இருந்தாரு. நீ எங்க போயிருந்த? எப்பவும் ஊர் சுத்துறதா உன் வேலையா? அட சும்மா இருங்க ஆண்டி. ஏன் டென்ஷன் உங்களுக்கு என்ன தெரியும்? இவனுக்கு மியூசிக் கேக்குறதா டென்ஷன். மச்சான் கிண்டல் பண்ணாத மச்சான். எஸ்டேட்ல ஏகப்பட்ட பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஹோட்டல்ஸ் இந்த வருஷம் நமக்கு எக்கச்சக்கமா வருமானம். ஒர்க்கர்ஸ் எல்லாம் வைத்து வச்சுல பிரச்சனையை கிளப்பிட்டானுங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? துப்பாக்கி எடுத்து காமிச்சு சுட்டு பொத்திக்கிட்டவனான்னு சொன்னேன். கப்சிப்னு ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் லேபர் லீடர் வந்தாரு. ஊன்னாரு. கொஞ்சம் தண்ணி எடுத்து ஊத்துனேன். அதுலயே முழுகிட்டாரு. சம்பாதிக்கிறதே சிரமம், அதை வச்சு காப்பாத்துறது அதை விட சிரமம். ஹாய் லதா, how are you? Fine, thank you. How are you? Sit down. Sit near my dear. பள்ளி, அந்த காஃபியை கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நானே கொடுக்குறேம்மா. தத்தா பக்கத்துல அந்த குரங்கு உட்கார்ந்திருக்கு. அதை நான் கிளப்புறேன் பாரு. Listen all of you. நாளைக்கு ஒரு பெரிய மனுஷனுடைய பர்த்டே நடக்க போகுது. நீங்க எல்லாரும் அதுல கலந்துக்கணும். ஓகே? யார் அந்த பெரிய மனுஷன்? நான்தா. சாரி சதீஷ், என் ட்ரெஸ் உள்ள இருக்கு, வா போய் மாத்திக்கலாம். பரவாயில்ல மச்சான், நான் வீட்டுல போய் மாத்திக்கிறேன். ஆண்டி அங்கிள் நீங்க எல்லாம் அவசியம் கலந்துக்கணும். ஓகே? ஏய் லதா, நீயும் அவசியம் கலந்துக்கிற. ஓகே? பாய் அங்கிள், பாய் ஆண்டி.